எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இலங்கை தேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வெள்ளத்தினால் மூடப்பட்டிருக்குது. சரியான வெள்ளம், எல்லா இடங்களிலும் தண்ணி, மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, காற்று, அப்படி பலதரப்பட்ட காரியங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் ஒரு பாடலை பார்க்கலாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. எவ்வளோதான் வெள்ளம், மழை, காற்று இருந்தாலும் நாங்கள் இயேசுவை மாத்திரம் பிடிச்சு கொள்ளணுங்க. அவருக்கு மாத்திரம் தாங்க எங்களை பாதுகாக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்கள். இவ்வளோ வெள்ளம், இவ்வளோ காற்று, மழை இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சேதம் கூட வராதபடி எங்களை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்ட்டு சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல் பாருங்கள், இவ்வளோ வெள்ளம் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேலாம் தண்ணி வரலை. அந்தளவு தேவன் பாதுகாத்து வருகிறார். எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் தேவன் நடத்தி வருகிறார். கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. அவரை போல எங்களை பாதுகாக்க, அவரை போல எங்களை நடத்த ஒருவராலுமே முடியாது. ஆமென். பாருங்கள், இதுதான் எங்களோட பிரதான நுழைவாயில். வீட்டுக்கு வாரத்துக்கான பாறை. வெளியில் போகவும் முடியாது. எங்களோட வீட்டில் 2 பக்கமும், அந்த பக்கமும் இந்த பக்கம் எங்கிட்டுமே போக முடியாது. எல்லா இடமும் ஃபுல்லாக தண்ணீரால் நிறைஞ்சிட்டு, அந்தளவு மழை இலங்கை தேசத்தில். எனக்கு இந்த வெள்ளத்தை பார்க்கக்குள்ளே வேதத்திலேருந்து சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. என்னென்னு சொன்னால், நோவாவுடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சரியான மழை. மக்களை ஆண்டவர் மனம் திரும்ப சொன்னார். யாருமே மனம் திரும்பலை. அப்போ நோவுடைய காலங்களில் மக்களை மனம் மாற சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார் மனம் மாற சொல்லி. யாருமே மனம் மாறலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாருமேலையும் கோபம் கொண்டு தண்ணீர்னால எல்லாத்தையும் அழிச்சு போட்டாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இப்போ கோபம் கொண்டாருன்னு சொன்னால், இப்போ ஜனங்கள் செய்கிறதான மீறுதல்களுக்கு ஆண்டவருக்கு இப்போ கோபம் கொள்ள முடியுமா இருந்தால் இன்றைக்கு ஒருவர் கூட மீதி இருந்திருக்க மாட்டோம். எல்லாம் தண்ணீர்னால் அடிச்சுக்கிட்டு போயிருந்திருப்போம். பார்த்தீங்க தானே எவ்வளோ தண்ணீர்ன்னு சொல்லி ஆக்கள்லாம் வர இல்லாமல் தடுமாறுறாங்க. பாதைகளுக்குள்ளே போக நம்ம அவசரமான தேவைகள் எவ்வளோ இருக்கும் ஜனங்களுக்கு. அப்போ போக இல்லாமல் தடுமாறுறாங்க. கடைகளுக்கு கூட போக இயலாதுங்க. அந்தளவு சரியான மழை, வெள்ளம். இருக்க தண்ணி அதிகரித்து கொண்டே இருக்குது. நீர் குறைதில்லை. உயிரினங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அவைகளுக்கு கூட நின்று கொள்றதுக்கான வசதிகள் இல்லை. இவ்வளவு சூழ்நிலையிலையும் தேவன் எங்களை பாதுகாக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? இலங்கை தேசத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்க ஆர்வத்தோடு இருக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் உங்கள்கிட்ட ஜெபங்கள் நீங்கள் சொல்லலாம். எங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ பேர் கண்ணீரோட வேதனையோடு இந்த மழையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்க. அவங்களுக்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு தாங்க ஜெபிக்கிறது. ஜெபிக்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். இலங்கை தேசத்தில் மழை நிற்கிறதுக்காக உங்களுடைய ஜெபங்களில் இலங்கை தேசத்துக்காக ஜெபிப்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவருங்க. அவரை போல தான் நாங்கள் பாடுறோம். உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாருமே இல்லையே. அவரை போல நல்லவர் யாருமே இல்லை, அவரை போல வல்லவர் யாருமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாமன் புத்தகத்தில் உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக வசனம் சொல்லுது, காரிலிருந்து சூழ்ந்து தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ட்டு சொல்லுது. ஆண்டவருக்கு தண்ணீர் மேல் அசைவாட முடியும் என்றால் அந்த தண்ணீரை பிரிக்க கர்த்தரால முடியும். ஆமென். இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வருகிற பொழுது செங்கடல் தடை, அந்த கடலை தண்ணீர் தானே எங்களை, அதுவும் அந்த தண்ணீரை ஆண்டவர் 2ஆக பிரித்தார். இதுதான் எங்களோட தோட்டம். எல்லா இடமும் தண்ணி நிறைஞ்சிட்டு, இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் எங்களோட தோட்டம் முழுக்க ஆறு மாதிரி பார்க்கலாம், பெரிய கடல் மாதிரி, தெப்பக்குளம் மாதிரி பார்க்கலாம்.
அப்படியாக தண்ணீர் நிறைஞ்சிட்டுங்க. அப்போ ஆண்டவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் தண்ணீரையும் இரண்டாக பிரிச்சாருன்னு நாங்கள் வசனத்தில் பார்க்குறோம். பாருங்க, அப்போ வானமும் பூமியும் ஒரே மாதிரி தண்ணீரில் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் பாருங்க, ஜலத்தில் தண்ணீரின் மேலே அசைவாடி கொண்டிருந்த தேவன். அவருக்கு அசைவாட முடியும் என்றால், செங்கடலை இரண்டாக பிரிக்க முடியும் என்றால், இந்த மலையை நிறுத்துவதற்கும் கர்த்தரால முடியும். ஆமென். விசுவசிக்கிற பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களையும் பெரிதான அற்புதங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிங்க. ஜெபங்கள் எங்களை தாங்குங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம், நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறோம், எனக்கு ஒரு ஊழியம் இல்லையே, எனக்கு ஒரு ஊழியம் இருந்திருந்தா அதை நான் செய்வேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுறோம் தானேங்களே. நிறைய பேர் ஏங்குறோம், எங்களுக்காக ஒரு ஊழியம் இருந்தால் நல்லோன்னு சொல்லி. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஊழியம் தாங்க ஜெபம். நாங்கள் ஒருவரை ஜெபத்தில் சில பேருக்கு அது அந்த நாங்கள் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற ஊழியங்கள் கண்களுக்கு தெரியுதுங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்கிற அந்த ஜெப ஊழியம் யாரு கண்ணுக்குமே தெரியாது. ஆனால் அதுதாங்க பெரிய ஊழியமே. ஒருத்தருக்காக ஒருவர் தாங்கி ஜெபிக்கிறோம் பாருங்களேன், அதுதாங்க உலகத்திலே பெரிய ஊழியம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஊழியம். ஆமென். நீ ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எந்த அளவு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. ஆமென். அப்போ நாங்கள் பார்க்குறோம், வேதத்தில் பார்க்குறோம், பவுலும் சீலாவும் சிறையிலிருந்து கைகள் கட்டப்பட்டிருக்குது, இரும்பு தாட்பாட்கள், இரும்பு சங்கிலிகள், ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சி போடுறாரு ஜெபத்தில். பாருங்க, வசனம் சொல்லுது அழகா, அஸ்திபாரங்கள் அசைந்ததான். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த அஸ்திபாரங்கள்லாம் ஒரு நொடி அசைஞ்சிச்சோம் அப்படியே. அப்போ பாருங்க, அஸ்திவாரங்கள் அசையும் மட்டும் தேவனால கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை அப்படிப்பட்டதான வல்லமையான தேவனை தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நான் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை காண்கிறோம், பழி வாங்குகிற தெய்வங்களாய் பார்க்கிறோம். ஒருவருக்காக ஒருவரை பழி வாங்குது. கேட்டால் அதற்கு 1000 காரணம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தேவன் மாத்திரம் தாங்க யாருக்காகவும் யாரையுமே பழி வாங்க மாட்டார். அம்மே, எங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, எங்களை யாரும் நிறைய பேர் எங்களை துன்பப்படுத்துகிறாங்க, எங்களை காயப்படுத்துகிறாங்க, எவ்வளோ காரியங்கள். ஆனால் எங்களுடைய தேவன் ஒரு காலமும் யாருக்காகவும் யாரோட பேச்சை கேட்டு பழி வாங்க மாட்டார். அவர் எல்லாத்துக்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. எல்லாரும் மேலேயும் அவர் அவ்வளோ அன்புங்க. ஆமென். நாங்கள் அப்படியான தேவனை தான் நாங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் தண்டிக்க வேண்டுமா இருந்தால், இன்னைக்கு எத்தனை உலகத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது எத்தனை தேசங்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. அநேகர் காயங்கள், அநேக பிரச்சனைகளோட நிறைய சபைகள் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. அநேக கிறிஸ்தவர்கள் அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்துகிறாங்க. எல்லாவற்றிலும் இருந்து அப்படி ஆண்டவர் பழி வாங்குகிற தெய்வமாக இருந்தால், அப்படி பழி வாங்குறவங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருப்பார் இல்லையா? ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டாருங்க. ஆமென். என் நிமித்தம் துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய நிமித்தம் துன்பப்படுறவங்க பாக்கியவான் வசனம் சொல்லுது. ஆமென். அவர்களுக்கு ஒரு கிரீடத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இவ்வளோ மழையின் காரணத்தில் இந்த இலங்கை தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ஜாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைங்க. எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். இந்த இலங்கை தேசத்துலையும் இந்த நாட்களில் உலகத்தில் எங்கெங்கேயோ மழை பெய்யுது நாங்கள் கேள்விப்படுறோம். நிறைய இடங்களில் மழை வெள்ளம் அப்படி பார்க்குறோம். அவங்க என்ன மதம், அவங்க என்ன ஜாதி, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள். எத்தனை பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும் முழு இருதயத்தோடு கூட? ஆமென். அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவருக்காகவும் உலகத்துக்காகவும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களுக்கோ அவங்க எல்லாத்துக்காகவும் இருக்கிற இடத்துல எங்களோட கரங்களை உயர்த்தி ஒரு விசை நாங்கள் ஜெபிப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? அதுதாங்க பெரிய விஷயமே. ஒருவருக்காக ஒருவர் தாங்கி ஜெபிக்கிறது தான் பெரிய விஷயமே. அதனால் உங்களால் முடியுமான அளவு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களோட கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் இலங்கை தேசத்துக்கும் அதே போல் எந்தெந்த தேசங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ மழை வெள்ளத்தினால அந்த தேசங்களுக்கெல்லாம்
கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் மலைகளை நிறுத்தி, வெள்ளப்பெருக்குகளை நிறுத்தி, மண் சரிவுகளை நிறுத்தி, புயல் காற்றுகளை நிறுத்தி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியாக உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அப்படியா ஜெபிப்போமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்தில் நானும் மலையில் நின்று கொண்டு தான் இருக்கிறேன். அந்த வீடியோவுக்காக இல்லை, அநேகரை பலப்படுத்தும்படியாக. ஏனென்று சொன்னால் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வருகிறதற்காய் உங்களை பலப்படுத்தும்படியாகத்தான் இவ்வளவு தூரம் உங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களெல்லாம் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே இருக்கலாம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், அல்லது வேலைத்தலங்களில் இருக்கலாம், வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள். அநேக வெளிநாடுகளிலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோ வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்ணாக செய்த அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவு அநேகர் இறுக்கமான சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க. நான் அறிந்திருக்கிறேன், தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆனாலும் கூட இந்த நல்லதொரு அழகான வேளையில் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போமா? ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஒரு விசை இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறதான தேசங்களுக்கான் விசேஷமாய் நான் இலங்கை தேசத்தில் இருக்கிறபடினாலே இந்த இலங்கை தேசத்துக்காய் ஒரு விசை நாங்கள் ஜெபிப்போமா? உங்களால் வெளியில் பார்க்க முடியாது, ஆனால் அந்த வீடியோ வழியாக நீங்கள் மலைகளையும் இந்த வெள்ளங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு விசை உங்களோட தொலைபேசிக்கு நேராக கரங்களை உயர்த்தி செவிங்க. உங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிதான காரியங்களை இந்த நேரத்தில் செய்ய போகிறார். எங்களுடைய ஜெபம் அன்று கொர்நேலியோ செய்ததான தர்மங்களும் எப்படி கர்த்தருடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாய் நின்றதோ அதை போல இந்த நேரத்தில் ஜெபிக்கப்படுகிற இந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஓ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் கட்டளை கொடுக்க போகிறோம், இந்த வானத்தை பார்த்து கட்டளையிட போகிறோம், இந்த வெள்ளம் மலையை பார்த்து கட்டளையிட போகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஒரு விசை என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி அப்படியாக ஆண்டவரை நோக்கி ரீதரபா ஷதரவர் யந்தர கடரபலரகத இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, வானத்துக்காய் ஆண்டவரே, அப்பா மேலையை ஆண்டவரே தடுப்பீராக இயேசுவின் நாமத்தினால. ஓ ஆண்டவரே, அன்று இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போகிற பொழுது செங்கடலை பிளக்க இந்த தண்ணீரை இரண்டாய் பிளந்து கொடுக்க உம்மால முடியுமா இருந்தா கர்த்தாவே நாங்கள் விசுவசிக்கிறோம். இந்த மலையை நிறுத்த உம்மால முடியும், மண் சரிவுகளை நிறுத்த உம்மால முடியும், இந்த காற்றை அடக்க என் தேவனால முடியுமப்பா, இந்த வெள்ளங்களை நிறுத்த என் தேவனால முடியுமப்பா. அப்பா இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் அப்பா இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து அப்பா நீர் ஆண்டவரே குறைத்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த மலைகளை நிறுத்துவீராங்க இயேசுவின் நாமத்தினால. மாராக்கா தோரி வாக்கலரி அந்தரதடரபா. கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். பவுலும் சீலாவும் சிறையிலே ஜெபிக்கிற பொழுது நீர் பதில் கொடுத்தவர் ஆண்டவரே. அன்னாளுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்தவர் ஆண்டவரே. மாராக்கா தோரி பக்கதடரை அந்தரலரபா. தானியேல் ஆண்டவரே சிங்க கெபியில் இருந்து ஜெபித்த பொழுது நீர் பதில் கொடுத்தவர். நிச்சயமா எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினால கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே ஆண்டவரே, இதை போல் ஆண்டவரே இலங்கை தேசத்தை போல எந்தெந்த தேசமெல்லாம் மழையின் தண்ணீரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த தேசங்களெல்லாம் மழையை நிறுத்தி வெள்ளப்பெருக்குகளை நிறுத்தி கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய கரத்தின் நிழல் ஆண்டவரே இந்த தேசத்தின் மீது மூடுவதாக. ஓ உம்முடைய மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எங்களுடைய இலங்கை தேசத்தின் மீது மூடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, கூட இருங்கப்பா, பொறுப்பெடுங்க அப்பா. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, உணவு உடுத்த உடை இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த மழையினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 40 வருஷ காலமாய் அப்பா மன்னாவை கொடுத்து நீர் போஷித்தீர, தண்ணீரை கொடுத்து நீர் போஷித்தீர. அந்த தேவனுடைய கிருபை இந்த நாளிலே யாரெல்லாம் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே அவர்களை நீர் போஷித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. காகத்தை ஆண்டவரே அப்பா எலியாவை காகத்தை அனுப்பி நீர் போஷித்தீர் ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே வெளியில கூட வர முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் அப்பா தடுமாறி கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அவர்களை நீர் அனுப்பி போஷிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நடத்துங்கப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ள எங்களுடைய இலங்கை தேச
தேசத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கிறதான எல்லா ஜனங்களையும் அப்பா இன்னுமா எந்தெந்த தேசங்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தேசங்களையும் உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை கூட இருங்கப்பா, அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவை. எல்லாம் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பலவந்த கரம் அப்பா ஆளுகை செய்வதாக, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் அப்படியே தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கூட இருங்கப்பா, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் இந்த நேரத்திலும் பதில் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்க மாத்திரம் உங்களோட கரங்கள் அப்படியே தலைகளுக்கு மேலாக உயர்த்திடும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்னுமாய் நடத்துவார். ஆமென். ஆகையினால நாங்கள் செபிப்போம். எங்களுக்கு முடிந்ததை செபிக்குங்க. நீங்கள் செபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒருவருடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இருக்கீங்களா? எல்லாம் இடமும் தண்ணி நிறைஞ்சிங்க. இங்கே ஒரு வீடு உடைஞ்சு கிடக்குது பாருங்களேன். எல்லாம் காற்றுனால எல்லாம் சீட்லாம் கீழே விழுந்து எல்லாம் உடைஞ்சிட்டு எல்லா இடம் தண்ணி நிறைஞ்சிட்டு. ஆமென் ஏசப்பா. ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருக்கிறீங்க. ஆனால் அப்பா உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறனால ஆண்டவருக்கு ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபத்தில் தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.